everyone, welcome to Shiva Max. இன்னைக்கு நம்ம trigonometryலேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன சம்னா prove that sin a divided by 1 plus cos a plus sin a divided by 1 minus cos a equals 2 cosecant a. ஸோ இதுதான் நம்ம இந்த சம்மில் ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த சம்மில் என்ன அப்படின்னா நம்ம ப்ரூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இனிஷியலாக என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரூவ் பண்ண போகிறேன். எதை ப்ரூவ் பண்ண போகிறேன், to prove அப்படின்னு போட்டு நான் எழுதிக்கிறேன். sin a divided by 1 plus cos a plus sin a divided by 1 minus cos a equals 2 cosecant a. ஸோ இதுதான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்யூஷன். ஸோ நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதாவது இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ எடுத்துக்கிறேன். sin a divided by 1 plus cos a plus sin a divided by 1 minus cos a. See, இந்த ரெண்டு டேர்ம்லையுமே பாருங்களேன், sin a டேர்ம் காமனாக இருக்குது. ஸோ அதை இனிஷியலாகவே நான் காமனாக வெளில எடுத்துடுறேன். ஸோ sin a multiplied by 1 plus cos a plus 1 divided by 1 minus cos a. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு டேர்மையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஸோ sin a அப்படியே இருக்க போது. ஸோ இந்த டேர்மை இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 minus cos a. ஸோ நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் இந்த டேர்மை இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 plus cos a divided by, ஸோ இங்கே டினாமினேட்டரில் ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 1 plus cos a multiplied by 1 minus cos a. ஓகே ஓகே. ஸோ இப்போது இந்த டேர்மை பாருங்களேன். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a plus b multiplied by a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a plus b multiplied by a minus b என்ன, a squared minus b squared. இங்கே ஏன்ற பிளேஸில் யார் இருக்கா, 1. பின்ற பிளேஸில் யார் இருக்கா, cos a. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அந்த டேர்மில் ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, sin a இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே பாருங்களேன், 1 + 1. ஓகேவா? ஸோ 1 + 1 என்ன, 2. இங்கே cos a, இங்கே cos a, ஆனால் இங்கே ப்ளஸ் cos a, இங்கே மைனஸ் cos a. ஸோ ப்ளஸ் cos a ப்ளஸ் மைனஸ் cos a என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் cos a, ஸோ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் cos a, இங்கே ப்ளஸ் cos a இருக்குது. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டரில் இந்த டேர்ம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a plus b multiplied by a minus b. ஏன்ற பிளேஸில் யார் இருக்கா, 1. பின்ற பிளேஸில் யார் இருக்கா, cos a. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணால் a squared மைனஸ் b squared ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ண என்னது, 1 மைனஸ் பின்ற பிளேஸில் யார் இருக்கா, cos a. cos a ஸ்கொயர் பண்ணால் என்னது, cos squared a. ஓகே ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாமா. sin a multiplied by 2 divided by 1 minus cos squared a. ஓகே ஓகே. ஸோ இப்போது 1 minus cos squared a நம்ம எப்படி எழுதலாம், which is equals sin squared a இல்லையா. ஸோ அதை இந்த டேர்முக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாமா. It's equals sin a multiplied by 2 divided by sin squared a. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த sin a அப்படியே வச்சுக்க போகிறேன். நியூமரேட்டரில் இருக்கட்டும், அப்படியே இருக்க போது இந்த sin squared a எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ sin a multiplied by sin a. ஓகே ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், இங்கேயும் ஒரு sin a, இங்கேயும் ஒரு sin a. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 2 multiplied by 1 by sin a கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து 1 by sin a க்கு ஏதாவது ஃபார்மேட் இருக்கானா, இருக்குது. 1 by sin a ஈக்குவல்ஸ் யார், cosecant a. ஓகேவா? அதை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ 2 அப்படியே இருக்க போது 1 by sin a க்கு பதிலாக cosecant a. ஓகே.
ஸோ நம்ம இப்போ சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இனிஷியலாக நம்ம எதை எடுத்துக்கிட்டோம் பார்க்கலாமா? ஸோ sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாமா? sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A. ஸோ அது எதுக்கு ஈக்குவல்? அதை எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்? 2 cosecant A. ஸோ இதுக்கு ஈக்குவலாக சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டேர்ம் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, பட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? இதான் ப்ரூவ் பண்ணுவானது செக் பண்ணிடலாமா? அப்படியே மேலே போகலாம். எஸ், நான் என்ன ப்ரூவ் பண்ண எடுத்திருக்கேன்? sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equals 2 cosecant A. ஸோ அப்படியே கீழே பாருங்கள். கரெக்ட். sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equals 2 cosecant A. ஸோ இதான் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த சம். இன்னொரு சம்மில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.